தங்கப்பணம், தாமிரப்பணம் அப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க. ரூபதர்ஷக, வெள்ளிய பாக்குறவன் இருக்கு. பாக்குறவன்னா பரிசோதிக்கிறவன், ஆராய்ச்சி பண்றவன். இப்ப தங்கத்தை உரசி பார்ப்பாங்க, எவ்வளவு தங்கம் இருக்கு, எத்தனை கேரட் இருக்குன்னு தெரியறது. அந்த மாதிரி பரிசோதிச்சு பார்க்கிறவன் ரூபதர்ஷக. பண யாத்திராம், பணத்தினுடைய யாத்திரைய, அதாவது டிரான்சாக்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்ல இன்னைக்கு உள்ள வார்த்தையில புரியதா இருந்தா டிரான்சாக்ஷன். வியாபகாரிக்கும், வியாபார டிரான்சாக்ஷன், அதாவது வெளிப்புற மக்கள் மத்தியில உள்ள டிரான்சாக்ஷன். கோஷ பிரவேசியாம், கருவூலத்துக்கு நுழையக்கூடிய டிரான்சாக்ஷன். மக்கள் மத்தியில அது நாணயங்களாக புழங்கணும். கருவூலத்துல நாணயங்களா மட்டும்தான் போகணும்னு இல்லை, அங்க கட்டி வெள்ளி கட்டி அப்படியும் கூட கொண்டு சேர்த்து வச்சுக்கலாம். அதுல ஒரு நியமத்தை ஒழுங்க ஏற்படுத்தட்டும்.